வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலையர்பட்டி தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம் மற்றும் வேல்ராம்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி முதலையர்பட்டி தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம் மற்றும் வேல்ராம்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற இலவச பள்ளி சீருடை வழங்கும் நிகழ்ச்சியில் முதலையர்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச பள்ளி சீருடைகளையும் நோட்டு புத்தகங்களையும் வழங்கி அனைவரையும் வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், கல்வித்துறை அலுவலர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெற்றோர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முருங்கப்பாக்கத்தில் ரூபாய் 1.97 கோடி மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் அன்னை தெரேசா நகரில் ரூபாய் 1,97,00,000 மதிப்பில் வடிகால் வசதியுடன் கூடிய புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கூட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளைநிலை பொறியாளர் முருகன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியின் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். டெல்லியில் போராட்டத்தில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து காரைக்காலில் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் காரைக்காலில் டாக்டர் கலைஞர் பட்ட மேற்படிப்பு மைய மாணவர்கள் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்களின் ஜனநாயக மற்றும் கல்வி உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான நடவடிக்கைகள் குறித்து உரிய விசாரணை நடத்திட வேண்டும், மாநிலங்களின் கல்வி உரிமைகளில் தலையீடு செய்யக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பிற மாநிலங்களில் யோகா, இயற்கை மருத்துவ பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க
புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிகழ் கல்வியாண்டில் புதுச்சேரியை சார்ந்த மாணவர்களுக்கு பிற மாநிலங்களில் வழங்கப்படும் இளநிலை பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ் மற்றும் பிஹெச்எம்எஸ் மருத்துவ பட்ட படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த இடங்கள் நிரப்பப்படும். பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிகள் பிஎஸ்எம்எஸ் 2, மதுரை திருமங்கலம் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகள் பிஹெச்எம்எஸ் 1, பெங்களூர் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகள் பிஹெச்எம்எஸ் 1, சென்னை அரசு யுனானி கல்லூரிகள் பியூஎம்எஸ் 1 என 5 இடங்கள் உள்ளன. இணைய வழி விண்ணப்ப படிவம் மற்றும் விவரக்குறிப்பை இணையதளத்தில் இருந்து பெறலாம். இணைய வழி விண்ணப்பங்களை வரும் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை சமர்ப்பிக்கலாம். மேலும் தகவலுக்கு சென்டாக் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதேபோல +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு என்ற இணையதளம் மூலமாக அடுத்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தமிழக முதல்வர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி மாநிலத்திலும் ரசிகர்களின் உற்சாக வரவேற்போடு திரையிடப்பட்டது. வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இன்று தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் திரையிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 13 திரையரங்குகளில் வெளியான இப்படத்தை காண அதிகாலை முதலே திரளான ரசிகர்கள் மற்றும் ரசிகைகள் திரையரங்குகளில் குவிந்தனர். திரையரங்குகள் முன்பு பட்டாசுகள் வெடித்து மேலதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் விஜயின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். முதல் நாள் முதல் காட்சியை காண ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டியதால் பல திரையரங்குகளில் கூட்டம் அலமோதியது. மாணவர்கள் மூலம் ராகுல் காந்தி வன்முறையை தூண்டுவதாக கூறி காரைக்காலில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் ஜூலை 23 மாணவர்களை வன்முறைக்கு தூண்டியதாக ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டி அவரை கண்டித்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் DKSM மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாணவர்களை வன்முறைக்கு தூண்டக்கூடாது, நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் செயல்களை அரசியல் கட்சிகள் ஊக்குவிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் பின்னர் பாஜகவினர் அமைதியாக கலைந்து சென்றனர். டெல்லி சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல்லியில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மீது போலீசார் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை கண்டித்தும் அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதுச்சேரி நீதிமன்ற வளாகம் எதிரே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் லெனின் துறை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக வழக்கறிஞர் மாநில அமைப்பாளர் பரிமளம், டேவிட், லூர்துநாதன், ராஜேந்திரன், ஆறுமுகம் உள்ளிட்ட சுமார் 60க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். டெல்லியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது நடைபெற்றதாக கூறப்படும் போலீசார் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த அவர்கள் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் மாணவர் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து காலாப்பட்டு அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். இந்நிலையில் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பொதுப்பணித்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுடன் அரசு சட்டக் கல்லூரிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்ததுடன் கல்லூரி ஆசிரியர்களிடமும் தேவையான வசதிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மாணவர்களின் கோரிக்கைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் மாணவர்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தி சிறந்து விளங்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார்.
டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக வந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாணவிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரியில் நீட் தேர்வு குளறுபடிக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அஜந்தா சிக்னலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக வந்தனர். மிஷன் வீதி சந்திப்பு அருகே வந்த அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் திடீரென தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றனர். அப்போது பாதுகாப்பில் இருந்த போலீசார் மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். அதேபோல மாணவிகளையும் இழுத்து சென்று கைது செய்ததால் அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது, பரபரப்பாகவும் காணப்பட்டது. சாலையோர வியாபாரிகளை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் சங்க தலைவர் பிரபுராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட சாலையோர வியாபாரிகளை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி சான்றிதழ் வழங்கிட வேண்டும், சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்கி மின்சாரம், குடிநீர், கழிப்பிட வசதிகளை மேம்படுத்த வேண்டும், சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து சங்கத்தின் மூலமாக ஆணையர் அருண் ஐயாவிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் பொறமூர் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் 5,80,000 மதிப்பீட்டில் நோனாங்குப்பம் பகுதியிலுள்ள பொறமூர் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து முதல் கட்ட பணியினை துவக்கி வைத்தார். இதில் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர்கள் ஆறுமுகம், கனகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் நோனாங்குப்பம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ராகுல், பிரியங்கா கைது செய்யப்பட்டதை கண்டித்து அரியங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுடெல்லியில் நீட் தேர்வை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதையும், காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அரியங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அறிவுறுத்தலின் அடிப்படையில் மாநில பொதுச் செயலாளர்கள் சூசைராஜ், சுவாமிநாதன் ஆகியோர் தலைமையில் அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கத்திலிருந்து பேரணியாக புறப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் அன்புமணி, விநாயகமூர்த்தி, விஸ்வநாதன், ராஜாராமன், ஜீவகன், தமிழ், அருளரசன், பாரதி, அனலட்சுமி உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அரியங்குப்பம் போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிஆர்டிசி ஊழியர்கள் சங்கம், பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிஆர்டிசி தலைமை அலுவலகம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஞானவேல் தலைமை தாங்கினார். தேவநாதன், வடிவேல், தமிழ்ச்செல்வன், கலைவாணன், விஜயராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசுவாமி, அருணகிரி, பத்மநாபன், கலியபெருமாள், வேலையின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பேருந்துகளை மீண்டும் இயக்க வேண்டும், ஊழியர்களுக்கு அனைத்து நாட்களும் பணி வழங்க வேண்டும், பஸ்களை பிஆர்டிசி ஊழியர்களை கொண்டு இயக்க வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரியில் பள்ளி தர நிர்ணய ஆணையம் அமைக்க துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ளார்.
புதுச்சேரி கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பீனா ஜெயராஜ் இது தொடர்பாக பிறப்பித்துள்ள உத்தரவில், புதுச்சேரி மாநில பள்ளித்தர நிர்ணய ஆணையம் அமைக்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆணைய தலைவராக பள்ளி கல்வித்துறை இயக்குநர், உறுப்பினர்களாக இணை இயக்குநர், சன்ரக்ஷா திட்ட இயக்குநர், முதன்மை கல்வி அதிகாரிகள், துணை இயக்குநர்கள் உட்பட அதிகாரிகள் இடம்பெறுவர். பள்ளித்தர நிர்ணய ஆணையம் சுதந்திரமான தொழில்முறை பணியாளர்களை கொண்ட ஒழுங்குமுறை அமைப்பாக இருக்க வேண்டும். இந்த குழு பள்ளிகளை பரிசோதித்து அங்கீகாரம் அளிக்கும். மேலும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் மாநில பயிற்சி மையத்தை தரநிலைகள் ஆணைய மாநில மையமாக அறிவிக்கவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.